வணக்கம் நண்பர்களே. தமிழா பக்கத்திலிருந்து சவுதி சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோ எடிட்டிங் தான். இந்த ஒரு வீடியோ எடிட்டிங்கில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ஆக்சுவலாக இது ப்ரோ வெர்ஷனு. ஃப்ரீயான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாத நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ப்ரோ வெர்ஷன் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 3 ப்ரோ வெர்ஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதிலேருந்து எடுத்துங்க. WPS கேமரா சம்மந்தமாக ஒன்று, கேம் ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்த 3 லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ அது 1 by 1 கொடுக்குறேன். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு அன்லாக் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ரோ வெர்ஷன். ஓகேங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில அலோ பர்மிஷன் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் மை வீடியோஸில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் இருக்கும். எடிட்டில் வந்து கேலரி ஓப்பன் ஆகும். ரெக்கார்ட்னா லைவாக நீங்கள் பண்ணிட்டு பண்ணுறது. எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சேவ் பண்ணதும், அடுத்தது யூடியூப்பில் வந்து இதில் இருந்து நீங்கள் சேவ் பண்ண வீடியோஸும் வந்து காட்டும். ஸோ நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணால் தான் அது வந்து காட்டும், இல்லைனா அது காட்டாது. உங்கள் கேலரியில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து இதில் எப்படிலாம் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஸ்மார்ட்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து ஒரு லோகோ இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் மார்க்கு. இது நீங்கள் நார்மலாக இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லிங்க் மூலிமா எடுத்துங்க, அது இருக்காது. சரிங்களா? இப்போதைக்கு நான் பேக் வைக்கிறேன். இப்போ எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்தா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேருந்து ஒரு சாங் ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அந்த இடம் ரெட்டாக மாறும். ஒரு டிக் மார்க் விழும். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ கொடுங்க மேலே இருக்கிற. ஸோ இந்த மாதிரி வரும். சாங்கை ப்ளே பண்ணுறேன். ஸோ இது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் பாட்டை கொஞ்சம் தள்ளிக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கீழே ஸ்லோன்னு இருக்குல்ல, அது கொடுத்தோம்னா ஸ்லோவாக மூவிங் ஆகும். ஸோ அடுத்தது ஃபாஸ்ட் கொடுக்குறேன். ஃபாஸ்ட் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அடுத்தது பீட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தது லென்ஸு, அடுத்தது ஜூமு, அந்த வீடியோ பெருசாக வந்து போகும். ஸோ அடுத்தது இன்சென்ட்டு, அந்த வீடியோவே பக்கத்தில் வந்து 2 3ஆக தெரியும், பக்கத்தில் 2 சின்னதாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னு அப்படியே சுற்றுற மாதிரி அந்த வீடியோ எப்படிலாம் தேவையோ அப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர்ஸு, அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட இதை மாற்றிக்கலாம். நீங்கள் பழைய படம் மாதிரி மாற்றிக்கலாம். பழைய படத்தை எடுத்து அதேமாதிரி கலர்ஸ் கொடுத்து புதுசாகவும் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பிக்சலு, இந்த மாதிரி வாவு, நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மிரர் கொடுக்குறோம் பாருங்கள், ஒரு இதுவே வந்து டபுளாக தெரியும், ஒரு ஆள் 2ஆகவே தெரியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஷேக்கிங்கு, வீடியோ அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராயிங் மூடில் அப்படியே பார்க்குறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ அடுத்தது நெகட்டிவ் மூடில் எந்த மாதிரி உங்களுக்குலாம் தேவையோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது VFXன்னு இருக்குல்ல, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா இதில் ஆடியோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய சவுண்டு கொடுத்துருக்காங்க. காப்பிரைட் ப்ராப்ளத்துக்காக வேண்டி நான் வந்து வால்யூமை ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் பார்க்கும்போது பேக்ரவுண்டில் வந்து நிறைய பேர் வந்து கிளாப் பண்ணுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் நிறைய இருக்கும். அடுத்தது இதோட வாய்ஸும் நீங்கள் மாற்றுறதா இருந்தால் இந்த மாதிரி சிக் புக்கு அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம். கிளாப் பண்ணுற மாதிரி, அடுத்தது வந்து விசில் அடிக்கிற மாதிரி, அடுத்தது பார்த்திங்கன்னா டாயிங் அந்த மாதிரி இந்த சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டுங்க எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அது தேவைன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் பேக் போய்க்கிறேன். அடுத்தது மேலே பென்சில் மார்க் மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ரிவர்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டு பாருங்கள். மேலே இருக்கிறது வந்து ரிவர்ஸு, ரெண்டாவது இருக்கிறது டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டு நீங்கள் தேவைன்னா டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணுங்கள். எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ திருப்பி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேருந்து வராது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு புஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் எது பண்ணாலும் மேலே இருக்க அந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரோப் ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்கிறத கொடுங்க. அடுத்தது வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால், மியூசிக் ஆட் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்கிற மியூசிக்கை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான MP3லேருந்து வரதை வந்து இந்த சாங்கை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சாங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியூ பார்க்குறதா இருந்தால் மேலே இருக்கிறது வந்து ப்ரீவியூன்னு இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அது கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும்.
நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு. சேவ் டு கேலரி, ஷேர் அண்ட் இன்சர்ட், அடுத்தது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஏகப்பட்ட இது ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் கொடுக்குறேன் நான். சேவ் கொடுத்தா இதில் சேவ் ஆகும். இப்போதைக்கு பேக் போய்க்கிறேன். இப்போ நான் சேவ் டு கேலரியை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகும். இது டைம் எடுக்கும். ஸோ அதனால் வேண்டி வீடியோ லென்த்தாக போகுன்றதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம்.